ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அந்த 7 பேரில் யார் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37,538 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.97% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த சீசன்லேயே, அதாவது முதல் முறையாக நம்ம ஜாக்லின் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கக்கூடிய இதுதான் முதல் வாரமாக கருதப்படுகிறது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஜாக்லின் அவர்கள் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஜாக்லினை தொடர்ந்து 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,035 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.01% வந்து இருந்துட்டு இருக்காங்க மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஓட்டிங் வைஸும் சரி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து தொடங்கி ஆச்சு. 2வது ஃபேமிலியாக மஞ்சரியோட ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பையனும் அவங்களோட ஃபேமிலிலாம் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மஞ்சரியை பற்றின கோணங்கள் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் ராணுவ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 27,863 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.56% இருந்துட்டு இருக்காரு நம்முடைய ராணுவ அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டு இருப்பாப்புல. பட் வீட்டுக்குள்ளே பெருசாக பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுறாப்புல, ஏதோ பண்ணுறாப்புல, குழப்பம் பண்ணுறாப்புல. இருந்தாலும் எனக்கு இவங்களெல்லாம் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து வேறு லெவலில் ஓட்டிங்ஸை வந்து போட்டு தாக்குறாங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் பவித்ரா 23,582 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.17% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க ஒரு டஃப்பான பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கொஞ்சம் நஞ்சம் டஃப் கிடையாது. லாஸ்ட் வீக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கிவ் அப் பண்ணாமல் வேறு லெவலில் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள். ஸோ அதன் காரணமாக ஒரு நல்ல வாக்குகள் இந்த வாரம் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தா விஜய் விஷால் அவர்கள் 5th பொசிஷனை பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 23,057 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12.88% வந்து இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் அட்டகாசமான ஓட்டிங்ஸ் அப்படின்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இவரோட ஸ்டாண்டுக்கு வந்து இந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் இவருக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அள்ளி வீசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது என்ன, ஏன், எதுக்காக அப்படின்றத பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 6th பொசிஷனில் அன்ஷிதா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 17,366 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.61% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாலும் கூட லாஸ்ட் வீக்கில் வந்து இவங்களுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்து இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணதுனால இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்போ வேணாலும் மாறலாம். ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே மண்டே டியூஸ்டே எப்பவுமே ஓட்டிங்ஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாம் வேறு லெவலில் வாங்குவாங்க. பார்ப்போம் இந்த வாரம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அடுத்ததான் 7வது பொசிஷனில் நம்மளுடைய ஜெப்ரி, அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 15,749 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.8% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ ஜெப்ரி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பத்துமா, ஜெப்ரி அவர்கள் இந்த வாரத்தில் வந்து சேவாக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா கம்மியாக வாக்குகள் வாங்கக்கூடிய ரயான் அவர்கள் உள்ளர இல்லை, அருண் பிரசாத் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில், அதுவும் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அண்ட் வீக்கான பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாத காரணத்தினால வீக்காக கருதப்படக்கூடிய நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரியோடைய ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ என்ன தான் வந்து பவித்ரா, அதுக்கப்புறம் அன்ஷிதா, அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் அவனை வந்து தம்பியை தான் பார்க்குறோம், அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி 1000 காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் கூட, பட் அது வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. டேய் ஜெப்ரி என்னடா பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஜெப்ரிக்கு வந்து வேறு லெவலில் ஒரு சப்போர்ட்டிங் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த அந்த சப்போர்ட்டிங் எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன், பிளாக்காக வந்து இருந்துகிட்ருக்கான். அதை தாண்டி வட சென்னையிலேருந்தா என்னமோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டீரியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சேர்த்துறாங்க.
அது தாண்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பர், பட் பெருசாக வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கல, பிஆர் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து வந்து கிடைச்சிது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். மற்றவங்களுக்கு விட அதிகமாக கிடைச்சிது. அது தாண்டி நம்ம ஜெப்ரிக்கிட்டேயும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியாக ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி மெச்சூராக பேசுகிறது, எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன பேசக்கூடாது, எந்த இடத்துல இதை பேசினா அது கரெக்டாக ஸ்கோரபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாமே பக்காவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணாமல் அப்படியே போகிற போக்கில் வந்து அடிச்சு விட்டு போயிடுவாப்புல. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் என்னப்பா வேறு லெவலில் மெச்சூராக வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருந்தது. சாச்சனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரிக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். சாச்சனாவுக்கு சொன்னாலும் புரியாது. அந்த பிள்ளைக்கும் பெருசாக வந்து ஓகே நம்ம இப்படி இம்மெச்சூராக வந்து நடந்துக்கிறோம், ஸோ மெச்சூராக நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை. அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் கத்தி ஏம்மா நீ வந்து தப்பு பண்ணுறம்மா அப்படி இப்படின்றத ரொம்ப சுற்று விட்டு சொல்லியும் இந்த பொண்ணு புரிஞ்சிக்காமல் நிறைய இடங்களில் வந்து இம்மெச்சூராக வந்து நடந்துக்குச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஜெப்ரியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜெப்ரி ரொம்ப ரொம்ப பரவாயில்லப்பா, அந்த பொண்ணை விட பரவாயில்லப்பா, சாச்சனாவை விட பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளார வந்து நடந்துச்சு. அதை தாண்டி வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து இருந்தது. ஸோ அதனால் சாச்சனாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஜெப்ரிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இட்ஸ் மீன்ஸ் இவங்க 2 பேரையும் மட்டும் நான் கம்பேரிட்டிவ்லி வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து கிடச்சிது. பட் எங்கே உடஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஜெப்ரிக்கு ரொம்ப ரொம்ப பாவம் பார்க்குறது அப்படின்ற பேரில் வந்து சில விஷயத்தை இந்த நாமினேஷன் ப்ரீஃபாஸ் அதெல்லாம் ஒரு வாரம் அவனை கடத்திடுச்சு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த ஒரு வாரம் அவன் கடக்கிறதுக்காக இவங்க பண்ண ஹெல்ப் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த பையன் என்னடா விளையாடாமலே ஜெயிக்கிறான், அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இவன் வாங்கிக்குவானா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுப்புகளை உண்டாக்குற அளவுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இன்சிடென்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி அவர்களுக்கு இந்த வாரம் வாக்குகள் விழவில்லை. ஸோ ஏன்ப்பா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஜெப்ரிக்கு நான் நிறைய வாக்குகள் விழுந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழுந்துச்சு. ஸோ அதனால தான் இத்தனை வாரங்கள் அவர் வந்து கடந்து வந்திருக்காப்புல. சொல்லப்போனால் 3rd பொசிஷன் 4th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் டாப் கண்டஸ்டன்ட் சொல்லப்போனால் யார் யார் தெரியுங்களா, நம்மளுடைய முத்துக்குமரன், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தீபக்கு, இவங்கெல்லாம் இருந்தால் கூட நாமினேஷன் லிஸ்ட்டில் ஜாக்லின் இவங்கெல்லாம் இருந்தால் கூட ஜெப்ரி அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தால் 4th பொசிஷன் 5th பொசிஷன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆள் தான் ஜெப்ரியை பொறுத்த வரலையும். பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ கம்மியான குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய பிஹேவியர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் மோசமாயிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் இப்போது சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேரை வந்து விட்டுட்டாங்க. சௌந்தர்யா கிட்டே எவ்வளோ க்ளோஸாக இருந்தார், எங்கெங்கெல்லாம் டச் பண்ணி பேசுவார், அவங்க அதுதான் என்ன சொல்கிறேன் தம்பி அக்கா அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இருந்தால் கூட எங்கள் வீட்டு இப்போ அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ண மாட்டோம், அதுதான் உண்மை. ஸோ அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணோம். இட்ஸ் மீன்ஸ் லைக் ஜெப்ரி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ டீசென்டபுளாக நடந்துக்கணுமோ அவ்வளோ டீசெண்டாக வந்து நடந்துக்கணும். சும்மா அங்கங்கே தொடுறது, மடியில் படுத்துக்கிறது, முடியை வந்து கோதி விடுறது, பின்னாடி டச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஆக்வர்டாக வந்து ஃபீல் ஆகுது. என்ன இந்த பையன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அது பேசும் பொருளாக ஆகலை உள்ளர. அப்படி ஆயிருந்தது அப்படின்னா மேபி அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகியிருந்திருக்கும். ஜெப்ரிக்கு மிகப்பெரிய அளவில் அகெய்னஸ்டாக மாறி இருந்திருக்கும். ஸோ இவன் திரும்பி திரும்பி ஒவ்வொரு வாரங்கள் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றுறதை விட, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிக்சன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான், அந்த பையனும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ண அந்த கேமை சூப்பராக வந்து கொண்டு போனான். ஆனால் கடைசியாக ஒரு பிரேக்கை போட்டு, கடைசியாக மீன்ஸ் ஒரு 30 நாட்களுக்குள்ளே ஒரு பிரேக்கை போட்டு லவ் அப்படின்ற ஒரு போர்ஷனுக்குள்ளே இறங்கி நாசனமாக போயிட்டான் அந்த பையன். அவன் மேலே ஒரு பெரிய பேட் என்ன சொல்கிறது ஒரு பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ வரைக்குமே. அதுக்கு முன்னாடி வந்து அசல் கோளாறு அப்படிங்கிற ஒரு பையன் வந்திருந்தான். அவன் இப்போது பெரிய பாடகர் தான், நான் இல்லைன்னா சொல்லலை, ஒத்துக்கிறேன். நானும் அவருடைய சாங்ஸ் எல்லாம் வைப் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. பட் அவர் என்னவா பார்த்துச்சு அப்படிங்கிறது தானே முக்கியம். அவர் இந்த சமுதாயத்துக்கு என்ன விஷயத்த சொல்ல வந்தார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னா அங்கங்கே தடவிட்டு இருந்தாப்புல. ஸோ அது வந்து சோசியல் மீடியாக்களில் பேசும் பொருளாக பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டது. அசல் கோளாறு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து போடப்பட்டது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேப்பர்னாலோ இல்லை வந்து இந்த என்ன சொல்கிறது நார்த்து மெட்ராஸ்லேருந்து வர்றவங்களோ இப்படி தான் இருப்பாங்க, கானா பாடுறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து இவங்க 2 பேரும் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க முன்னாடி.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி எப்படி சர்வைவ் ஆகுவான் அப்படிங்கிறபோது அவன் சூப்பரா ஹேண்டில் பண்ணான். பட் அதுக்கப்புறம் போக போக நிக்சன் மாரியே மாறிட்டானோ அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள வந்து இருந்துட்டுருக்கு. ஒருவேளை அந்த பக்கம் போகாம கேமை மட்டுமே விளையாடிட்டு இருந்தான்னா, ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்திருப்பான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.